கணவன் மனைவி உறவை பற்றி கண்டிப்பாக பேசியாகணுங்க. ஆரம்பத்தில் நல்லா தாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப லவ்வபுளாக, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக பார்த்தா நம்ம மற்றவங்களே போகிற அளவுக்கு அவ்வளோ அந்யூன்யமாக தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் போக 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 என்ன ஆகிடுது? அன்பே இல்லாமல் போயிடுது. ஒரே சண்டை, பிரச்சனை, அடிதடி வரைக்கும் போயிடுறாங்க. சம் பீப்புள்ஸ் டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுறாங்க. காரணம் என்ன நினைக்கிறீங்க? பேசுறது இல்லைங்க. அதாங்க பிரச்சனை. பேசுனா தீந்துரும், ஆனால் பேச மாட்டாங்களே. ஏன்னா அவங்க தான் பிஸியாக இருக்காங்கல்ல. ரொம்ப அவங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகிருச்சு, ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. ஸோ பேசுறதுக்கு நேரம் இல்லை. கம்யூனிகேஷன் கேப், கம்யூனிகேஷன் இல்லை. அதனால என்ன ஆகிடுது? நிறையா குடும்பங்களில் பிரச்சனை ஆகிடுது. நீங்கள் எவ்வளோ வேலை இருந்தாலும் மனைவிக்காக, கணவருக்காக 1 மணி நேரம் செலவு பண்ணுங்க ஒரு நாளைக்கு. மனசு விட்டு பேசுங்க. ஓப்பன் கம்யூனிகேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? செகண்ட் ஒன், இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிகாஸ் உங்களோட உறவு மதில் மேல் பூனை மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் கப்புள்ஸ் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் கம்யூனிகேஷன். கண்டிப்பாக 1 மணி நேரம் செலவு பண்ணுங்க. செகண்ட் ஒன் என்ன தெரியுங்களா? எமோஷனல் கனெக்ஷன். ப்ராக்டிக்கலான லைஃப் வாழ்கிறேன். என்ன ப்ராக்டிக்கலாக வாழ்கிறீங்க? என்ன சாதிக்க போகிறீங்க நீங்கள்? இதே பொழப்பா இருக்குது உங்களுக்கு. ப்ராக்டிக்கலாக இருக்கணும். என்ன ப்ராக்டிக்கலாக இருக்கீங்க? எமோஷனலாக இருங்க, லவ்வபுளாக இருங்க, புரிஞ்சுக்கோங்க அவங்களோட எமோஷன் என்ன, அவங்க உண்மையிலே என்ன தான் எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்கு உண்மையிலே என்ன தான் வேணும், அவங்க என்ன பெயினோடு இருக்காங்க, அவங்களோட உண்மையான பிரச்சனை என்ன, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. புரிய வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களை புரிய வைக்கிறதுலேயே ரொம்ப முனைப்போடு இருக்கீங்க. எப்போ தான் புரிஞ்சுக்க போகிறீங்க? ஸோ புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஸோ அந்த எமோஷனல் கனெக்ஷனை க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக மாறிடுங்க உங்கள் லைஃப் வந்துட்டு. இது செகண்ட் ஒன். தேர்டு ஒன், ஈகோ, ஆர்குமெண்ட். நான் தான் பெருசு, நான் சொல்கிறதா கரெக்ட், நான் பிடிச்சதுக்கு 3 கால் தான். என்ன சாதனை இருக்குதுல்ல? உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டுங்களா? ரிலேஷன்ஷிப்பில் யார் ஒருத்தர் தோற்று போகிறாங்களோ அவங்க தான் ரியல் ஹீரோ. நீங்கள் ஹீரோவா இல்லையா? ஹீரோ தானே. அப்போ என்ன பண்ணணும்? ஆர்குமெண்ட் மோடுக்கு போகுதா? சரண்டர். ஆமாம் சாமி, நான் தான் தப்பு, என் மேலே தான் தப்பு இருக்குது, எல்லா தப்பும் என் தப்பு தான், நான் இனிமேல் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன், நான் கொஞ்சம் இனிமேல் கவனமாக இருக்கேன் அப்படின்ற வார்த்தைகளை நீங்கள் சொல்லி பாருங்கள். ஆப்போசிட்டில் இருக்கவங்க வழி இழந்துருவாங்க. அதுக்கு மேலே அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இருக்காது, ஒன்றுமே அவங்களுக்கு தோணாது. சரி ஓகே அப்படின்னு ஆகிடுவாங்க. அப்போ என்ன ஆகிடும்? அந்த இடத்துல ஸ்மூத் ஆகிடும். ஆனால் நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது. அப்போ தான் நிறைய ட்ரிகர் பண்ணிவிட்டு அடியா எக்ஸ்ட்ரீம் எண்டு அடி வரைக்கும் போய் பேச்சுவார்த்தையில் இருந்தது அடுத்த கட்டம் டக் டக் டக்குன்னு அடுத்த கட்டம் மூவ் ஆகுற அளவுக்கு நம்ம ட்ரிகர் பண்ணி விடுற வேலையெல்லாம் நம்ம தான் பார்த்துட்ருக்கோம். இது எதுக்கு? நல்ல உறவாக சந்தோஷமாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு செய்கிற விஷயங்கள்லாம் ஆப்போசிட்டில் பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி ஒரு நல்லா இருக்க முடியும் நீங்கள்? ஸோ இனிமேல் என்ன பண்ணுங்கள்? ஆர்குமெண்ட் வந்ததுன்னா உடனே என்ன பண்ணிடுங்க? சரண்டர் ஆகிடுங்க. ரிலேஷன்ஷிப்பில் ஈகோ பார்க்கக்கூடாதுங்க. நமக்கு ஈகோ இருக்கணும் வெளியில தான். ஆர்குமெண்ட்டை நீங்கள் ஜெயிக்கணும், அதெல்லாம் வெளியில். ரிலேஷன்ஷிப்பில் அதெல்லாம் செட் ஆகாது. அதுவும் பார்ட்னர்கிட்ட சுத்தமாக வேலைக்காகாது. யார் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் சரண்டர் ஆகுங்களோ யூ ஆர் அ ஹீரோ. ஹீரோ யூ ஆர் அ ஹீரோயின். இங்கே தான் சாப்டரோட ஹீரோ. ஸோ இனிமேல் என்ன பண்ணுங்க? தோற்று போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. யார் ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்பில் தோற்று போகிறாங்களோ அவங்க தான் ரியல் ஹீரோ. கிளியரா? ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா அப்ரிசியேஷன். ஆரம்பத்தில் கண்ணே மணியை அப்படி இப்படி, உன்னோட சாப்பாடு நீ சமைச்சது சூப்பராக இருக்குது, நீ பண்ண ட்ரெஸ்ஸு, நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது, உன்னோட கண்ணு நல்லா இருக்குது, நீ அழகாக இருக்கு, எத்தனை அப்ரிசியேஷன். இப்போ எங்கே போச்சு எல்லாம்? உண்மையாகவே நல்லா இருந்தால் கூட சொல்கிறது கிடையாது. கேட்டால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? நம்ம எவ்வளோ பெரிய ஆளானாலும் நம்மளோட மனசு வந்து எப்பவுமே குழந்த மாதிரி தாங்க இருக்கும். அதுக்கு அப்ரிசியேஷன் வேணுங்க, அந்த பாராட்டு வேணும். நீங்கள் ஒவ்வொரு முறை உதாசீனப்படுத்த படுத்த படுத்த அந்த நபர் வந்து உங்களை விட்டு ரொம்ப தூரமாக போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்ரிசியேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இனிமேல் நிறைய அப்ரிஷியேட் பண்ணுங்கள். 5வது விஷயம் என்ன தெரியுங்களா? அவங்களோட சைல்ட்ஹுட்டில் பார்த்தது, கேட்டது, அடிபட்டது, இந்த இந்த காயங்கள் எல்லாம் ஆறாமல், இதெல்லாம் ஹீல் பண்ணாமலே இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்திருப்பாங்க. அவங்களோட சைல்ட்ஹுட்டில் அவங்க அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, சம்திங் எல்ஸ், அந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த பிரச்சனைகள்லாம் பார்த்து 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 கடந்து வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஊண்டெல்லாம், அந்த காயங்களெல்லாம் அப்படியே மனசுக்குள்ளே இருக்கும். அதெல்லாம் வந்து அவங்க சரி பண்ணதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்க? இவங்க ஒரு ரிலேஷன்ஷிப் உள்ளே வந்துடுவாங்க. அப்போ அது அப்படியே இங்கே பிரதிபலிக்கும். இன்செக்யூரிட்டி, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டவுட் பண்ணுறது எல்லாம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். எல்லா மனிதர்களும் அப்படியே இருக்க மாட்டாங்க. ஒரு சாதர் அப்படி இருக்காங்கன்றக்காக உலகமே அப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறது தப்பு. விஷயம் புரியுதுங்களா? ஸோ நீங்கள்
ஓப்பன் கம்யூனிகேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அப்ரிஷியேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஈகோ ஆர்கியூமெண்ட்டை கம்ப்ளீட்டாக நீங்கள் ட்ராப் பண்ணணும். அடுத்த கட்ட என்ன சொல்லியிருக்கேன், எமோஷனல் அந்த கனெக்ஷனை நீங்கள் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணணும். ப்ராக்டிக்கலாக இருக்கணுன்றதை தாண்டி எமோஷனலாக இருக்கணுன்றதை புரிஞ்சுக்கோங்க. அந்த நம்ம கண்ணு பார்த்தா எதில் இருக்கவங்களுக்கு புரியணும், அந்த பார்ட்னருக்கு புரியணும், இதைத்தான் ஆசைப்பட்றாங்க, அவங்க இதைத்தான் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது. அந்த மாதிரி உங்களுக்குள்ளே அந்த பாண்டு க்ரியேட் ஆகணும். அந்த லவ் பாண்ட் அப்படி க்ரியேட் ஆயிடுச்சுன்னா அந்த லைஃப் அந்த அந்த ஃபேமிலியே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. லாஸ்ட் ஒன், உங்களுக்குள்ள இருக்கிற மனக்காயங்களை நீங்கள் பக்குவப்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே இதை போல் இன்னும் வீடியோஸ் நீங்கள் போடும்போது உங்களால் புரிஞ்சிக்க முடியும், இதோட கண்டினியூஷன் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி இது தேவையாக தான் இருக்குது. என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னு தெரியாமலே ஃபேமிலியில் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை வந்து என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இருக்குது, இதை வந்து ஸ்ட்ரக்சர்டாக நான் தெரிஞ்சுக்கணும், இதை போல் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இது வந்து ரொம்ப சிம்பிள் சாம்பிள் தான் நான் சொல்லியிருக்கேன். இங்கே வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பு உங்கள் கோர்ஸ் இருக்குங்க. அதில் அக்க வேற ஆணி வேற இன்ச்சு இன்ச்சாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். எந்த இடத்துல பிளாக் நீங்கள் க்ரியேட் ஆகிருக்கு, ஆக்சுவலாக உங்களோட பிரச்சனை என்ன, உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா உங்களோட அந்த மனக்காயம் சொல்ல சைல்டுஹுட்டில் ஏற்பட்ட காயங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த பாஸ்ட் லைஃப்பில் ஏற்பட்ட அந்த எமோஷனல் வூண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை முதல்ல கிளியர் அவுட் பண்ணுற ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு நடக்குங்க. ஏன்னா இதை வந்து நம்ம வேறு மாதிரி எதுவும் பண்ண முடியாது. நம்ம ரியலைஸ் பண்ணி வெளியே வர்றது ஒரு சாப்டரு. இதை வந்து நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும் அது ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் அந்த ரியலைஸ்மெண்ட் நடக்கும். அது வரைக்குமான லைஃப்பை நம்ம எடுத்துகிட்டு போகணும்ல. அதுக்கு வந்து சம்திங் இந்த மாதிரி ஒரு ரியலைஸ்மெண்ட் நடக்கணும். அந்த ரியலைஸ்மெண்ட் நடக்க வைக்கிற அந்த ஃபாஸ்ட் ட்ராக் இந்த கோர்ஸில் இருக்குங்க. ஃபஸ்ட்டு அதை பண்ணுவோம். ஆக்சுவலாக உங்களோட இது என்ன, உங்களோட பார்ட்னர்கிட்ட என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்குது, உங்கள்கிட்ட என்ன மாதிரியான குணாதிசயங்கள், எப்படி நீங்கள் உங்களை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம், எப்படி உங்களை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த மொத்த விஷயத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்துடும். உங்களோட ஃபேமிலியை நீங்கள் எப்படி கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறது, பிரச்சனை இல்லாமல் எப்படி அவங்கள போய் நீங்கள் ஒன்றும் டச் பண்ண வேண்டாம். ஒருத்தர் மட்டும் எடுத்துட்டாலே போதும். 2 பேரும் பிரச்சனை இல்லை, 2 பேருமே எடுத்துக்கொண்டுட்டா ரொம்ப நல்லது. பட் யாராவது ஒருத்தர்கிட்ட இந்த மாற்றம் வந்தால் கூட அந்த கப்புள்ஸ் வந்து சூப்பராக வாழ முடியுங்க. ஸோ அந்த மாதிரி தான் அந்த கோர்ஸ் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். எதர் ஆண் ஆர் பெண் யாராக வேணாலும் இருக்கலாம். ஒருத்தர் வந்து உங்களை பற்றி முழுவதுமாக நீங்கள் தெரிஞ்சிட்டாலே அவங்களுக்குள்ளே நீங்கள் எப்படி நீங்கள் உங்களை கொண்டுட்டு போகிறது அப்படின்றது ரொம்ப சுலபமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அவர்கிட்ட உட்காந்து அட்வைஸ் பண்ணுறது, திருத்துறேன் மாத்துறேன்ற மாதிரி ஏரியாக்குள்ளெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா லைஃப் டைம் உங்களுக்கு சொல்யூஷனே கிடைக்காது. எப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதான், சண்டை போட்டே இருக்க வேண்டியதான். ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தை அந்த மாதிரி டீல் பண்ணக்கூடாது. இதுக்கு சில மெத்தட் இருக்குது. அந்த சூட்சமங்களை கற்றுக் கொடுக்கறதா இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்துக்கான ஹீலிங்க. ஓகே, உங்களே யாருக்காவது தேவை இருந்தது அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. தேவை இருந்தது அப்படின்னா கோர்ஸ் எடுத்துக்கோங்க, லைஃப்பை மாற்றிக்கோங்க, செம்மையாக வாழுங்க. வாழ்க்கைன்றது ஒரு முறை தாங்க. வந்துட்டோமா செம்மையாக வாழ்ந்துடணுங்க. நல்லா சந்தோஷமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா ஹாப்பியாக இருக்கணும், லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். சும்மா வந்து சண்டை போட்டுட்டு மனஸ்தாபத்தோட ஒவ்வொரு நாளும் வந்து அப்படியே வெறுப்போட கோபத்தோட எதுக்குங்க இது? இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். இது வேண்டாங்க. சிறப்பான வாழ்க்கை வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் வாழணும். ஓகே, ரொம்ப சீக்கிரத்துலேயே நம்ம கோர்ஸில் சந்திக்கலாம், ஹீலிங் கோர்ஸில் சந்திக்கலாம். நன்றி.